விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச அப்புறம் எதுக்காக விநாயகரை எடுத்துட்டு போய் தண்ணியில கரைக்கிறோம்? இப்ப இருக்க ஜெனரேஷன் இதுக்கான காரணமே தெரியாம தேவையில்லாம அட்டையில செய்யப்பட்ட சிலைகளையும் மாவுல செய்யப்பட்ட சிலைகளையும் எடுத்துட்டு போய் நீர்நிலைகளை கரைக்கிறாங்க. இது நீர்நிலைகளுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல மழை நல்லா பெய்யும். இதனால ஆறுகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த தண்ணியோட வேகமும் அதிகமா இருக்கும். மண்ணை எல்லாமும் அடிச்சிட்டு போயிடும். இதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இதை நார்மலா சொன்னா செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுளோட பேரை சொல்லி பெரிய பெரிய களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை செஞ்சு பூஜை பண்ணி அதை எடுத்துட்டு போய் நீர்நிலைகள்ல கரைச்சாங்க. அந்த களிமண் தண்ணியோட வேகத்தையும் குறைச்சு மண் அரிப்பை தடுக்கும். இதுதான் காரணம் அப்படின்னா, மத்த கடவுள்களோட சிலையை வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான் தொப்பையெல்லாம் வச்சுட்டு பெருசா இருப்பாரு. நம்ம பெரிய களிமண் சிலையா செய்வோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் விநாயகர் சிலையை நீர்நிலைகள்ல கரைச்சாங்க. ஆனா இப்போ இது எதுவுமே தெரியாம அட்டையால செய்யப்பட்ட சிலைகளையும் மாவால செய்யப்பட்ட சிலைகளையும் நீர்நிலைகள்ல நம்ம கரைச்சிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனாவது மாத்திக்கணும்.